உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிற ஒரு ஐக்கியம் என்ன? சபையின் ஐக்கியம், ஆலயத்திலே ஐக்கியம், fellowship of the church, ஆலயத்தின் ஐக்கியம். ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டதுதான் திருச்சபை. திருச்சபையிலே அங்கத்தினராக வேண்டுமானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திலே அங்கமாயிருக்கிறார்கள். உலகத்தின் எல்லா கண்டங்களிலேயும் தேவனுடைய சபை காணப்படுகிறது. அந்த சபையிலே நீங்களும் நானும் அங்கமாயிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் சபையிலே ஐக்கியமாயிருப்பதற்கு அழைக்கிறார். சபையிலே ஐக்கியம் என்று சொன்னால், திருச்சபையிலே ஐக்கியம் என்று சொன்னால் என்ன? வேதம் சொல்கிறது, சபையார் ஒரே காரியத்தை பேச வேண்டும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களுமாய் சீர்படுத்தி இருக்க வேண்டும் என்பது சபையை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற சட்டமாயிருக்கிறது. இந்த சபை சாதாரணமானதல்ல. தேவனால் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டதுதான் தேவனுடைய திருச்சபை. தேவனுடைய சபையிலே அங்கமாயிருக்க நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள். நமக்குள்ளே வேறுபாடு இருக்கக்கூடாது. நமக்குள்ளே வேறுபாடு இல்லாதபடி ஒரே காரியத்தை பேச ஒரே மனதுள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். வேதம் சொல்கிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்மை எதற்காக அழைத்தார்? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராயிருக்கிறார், சபைக்கு தலையாயிருக்கிறார். சபை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாயிருக்கிறது. அப்படி என்றால் சபையானது தலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை சமர்ப்பிக்க வேண்டியதாயிருக்கிறது, ஒப்புக் கொடுக்க வேண்டியதாக, கீழ்ப்படிய வேண்டியதாயிருக்கிறது. அப்படியானால் சபையின் ஐக்கியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது மிகவும் கவனமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாய் நாம் சபையில ஐக்கியம் கொள்கிறோம்? ஆண்டவர் திருச்சபையிலே அவர் ஆராதிக்க வரும் பொழுது நாம் ஆண்டவரோடும் நம்முடைய சக விசுவாசிகளோடும் திருச்சபையாரோடும் நாம் எவ்விதமாய் ஐக்கியமாய் இருக்கிறோம்? அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபையில் ஐக்கியம் இருக்கும் என்றால் ஒரு அந்யோன்யம் காணப்படும். சபையில் ஐக்கியம் இருக்கும் என்றால் தேவனுடைய பந்தியிலே நாம் ஒருமனோடு காணப்படுவோம். இந்த நாளிலே ஆண்டவர் காயம் அழைக்கிறார். ஆண்டவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய சபையிலே ஐக்கியமாயிருப்பதற்கு அழைக்கிறார். அநேகர் தங்களுடைய நாட்களிலே, ஞாயிற்றுக்கிழமைகளிலே, தேவன் ஆராதிக்க வேண்டிய நாட்களிலே ஆண்டவர் ஆராதிக்க செல்வதில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய சபையிலே போய் ஆண்டவரோடும் சக ஜனங்களோடும் ஐக்கியமாயிருக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சபையிலே ஐக்கியத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நான்காவதாக தேவனுடைய வார்த்தையில வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல்
தன்னுடைய ஊழிய நாட்களிலே அவரோடு கூட ஊழியம் செய்தவர்களை எல்லாம் வைத்து அவர் சொல்லுகிறார், சபைக்கு நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். நான்காவதாக வேதத்தில் சொல்லப்படுகிற ஐக்கியம் என்ன? ஊழியத்தின் ஐக்கியம், fellowship and service. உலக ஊழியத்திலே ஐக்கியம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மை எதற்காக அழைக்கிறார்? தேவனுக்காக சேவை செய்யும்படியாக அழைக்கிறார். நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ, அலுவலகத்தில் வேலை செய்தாலும் அல்லாவிட்டால் நாம் எங்கு சென்றாலும் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கும்படி அவருக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்படி விதமாய் சொல்லுகிறார். கொலோசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசிக்கும் பொழுது, பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன இந்த வார்த்தையில் சொல்ல விரும்புகிறார்? நாம் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அவருக்காக நாம் சேவை செய்வதிலே நாம் ஐக்கியப்படும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும். நான் பெற்ற இன்பத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறார். ஆண்டவராக இயேசு நம்முடைய சாபங்களை நம்மை விடுதலையாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கை தேவைகளை அவர் சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்திக் கொள்கிறார். இதை அறிந்து உணர்ந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாக மற்றவர்களுக்கு இந்த உண்மைகளை அறிவிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஒருவரோடு ஒரு ஊழியத்திலே ஐக்கியப்பட வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவர் அதை விரும்புகிறார். தேவனுக்கு சேவை செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. கருமையானவர்களே, நீங்களும் நானும் ஊழியத்திலே ஐக்கியம் கொள்ள வேண்டும். தேவனுக்காக ஆண்டவருடைய செய்தியை, தேவன் நமக்கு தருகிற நித்திய ஜீவனை, அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே யோசித்து பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு வேலையாட்களா இருக்கிறீர்களா? நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் வேலை செய்தாலும், அல்லாவிட்டால் நம்முடைய வியாபார ஸ்தலங்களிலேயும், அல்லாவிட்டால் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவனுக்கு நாம் சாட்சிகளாக உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் என்று தேவன் நம்மை அறைகூவல் விடுகிறார். இந்த நாளிலே நம்ம ஊழியத்தில் ஐக்கியம் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனோடு ஊழியம் செய்த அநேகரை குறித்து அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் குணாதிசயங்களை குறித்தெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவ்விதமாய் தேவனுக்கு சேவை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். நான் உங்களுக்கு 4 விதமான ஐக்கியங்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1, ஜீவனின் ஐக்கியம், fellowship of life. இரண்டாவதாக ஒளியின் ஐக்கியத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன், fellowship in light. மூன்றாவதாக சபையின் ஐக்கியம், fellowship of the church. நான்காவதாக ஊழியத்தில் ஐக்கியம், fellowship in service. இந்த ஐக்கியத்திலே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். இந்த ஐக்கியத்திலே நாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாய் நாம் வளர்ந்து வர வேண்டும். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மை எதற்காக அழைக்கிறார்? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் சபையோடும் ஐக்கியம் கொள்ளும்படியாய் அழைக்கிறார். நீங்களும் நானும் இந்த நாளில் ஆண்டவரே உம்மோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், இதற்கு தடையாயிருக்கிறவர்களை மாற்றி போடும் என்று நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஐக்கியத்தை தேவன் புதுப்பிப்பார். தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு
ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், இந்த ஐக்கியத்துக்குள்ள கடந்து வரும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கடந்து வாருங்கள். நம்ம தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாளிலுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனின் தாமே எங்களை ஆண்டவரே ஐக்கியத்திற்காக அழைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜீவனின் ஐக்கியத்திற்காக, ஒளியின் ஐக்கியத்திற்காக, சபையின் ஐக்கியத்திற்காக, ஊழியத்தின் ஐக்கியத்திற்காக நீங்கள் அழைத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இயேசுவே உம்மோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளும்படியாய் கிருபை தாரும் ஆண்டவரே. உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாய் எங்களுக்குள்ள ஏதாவது தடை காணப்படும் என்றால் இந்த நாளில் அந்த தடைகளை மாற்றி போடுவீராக. இயேசு கிறிஸ்து ஐக்கியம் கொள்ளும்படியாய் எங்கள் ஒரு விஷயம் கூட நீர் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாய் உள்ளங்களில் கற்று இடைவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. துதிகரமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.